பிராமணர்கள் பேசுகின்ற பாஷையிலே குறிப்பிட்டு கேலி பேசுவது, அவர்கள் பயன்படுத்துகின்ற அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதன் காரணமாக அதை வேறு மாதிரி ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனமாக செய்து கொண்டு வருகிறார். அவருக்கு கூட எங்களால் பதிலளிக்க முடியும். நீங்கள் திருமணம் செய்திருக்கின்ற உங்களுடைய மனைவி, அவர் எந்த பாஷை பேசுறாரு, அவங்க எந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசினா அது நல்லா இருக்காது. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கோவை பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் திமுக எம்பி தயாநிதி மாறனை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற ஒரு பொறுப்பான பதவியில் இருந்து கொண்டு நாடாளுமன்றத்திற்கு உள்ளே அதிகாரிகளை பற்றி பேசுவது, குறிப்பாக பாதுகாப்பு ஆலோசகரை பற்றி அவர் பேசுவது எல்லாமே ஒரு மரபு சார்ந்த விஷயம் அல்ல. அரசியல் என்பது ஆளுகின்ற கட்சியை விமர்சிப்பது, ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைப்பது, ஜனநாயக ரீதியாக செயலாற்றுவது என்று இருந்தாலும் கூட தனிப்பட்ட தாக்குதலில், மிக மோசமான தரம் தாழ்ந்த தாக்குதலில் ராகுல் காந்தி அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார் என்பது முகம் சுளிக்க வைக்கிறது. மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகின்ற இடத்தில் தேர்தல் நேரத்து சமயத்தை போல எந்தவித அடிப்படை ஆதாரங்களும் இல்லாமல் மிக மோசமான விமர்சனங்களை முன்வைப்பதன் காரணமாக மீண்டும் தன்னுடைய இம்மெச்சூரிட்டியை நிரூபித்திருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள். தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட தனிப்பட்ட தாக்குதலிலே, அவர்கள் தமிழகத்திலே பத்திரிகையாளர்களை சந்தித்த போதும் சரி, அல்லது அதற்கு முன்பாக கூட்டங்களில் பேசுகின்ற பொழுதும் கூட, குறிப்பாக மத்திய நிதித்துறை அமைச்சர் அவர் சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை பற்றி, அதாவது ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு பேசுகின்ற மொழி, அதனுடைய விதம் என்பது ஒரு மாதிரி இருக்கும். யாரும் யாருக்கும் குறைந்தவர்களும் கிடையாது, அதை விட சமமானவங்களுக்கு மேலேயும் கிடையாது. ஆனால் திரு தயாநிதி மாறன் அவர்கள் இது முதல் முறை அல்ல, கடந்த பல்வேறு முறை கூட மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது பிராமணர்கள் பேசுகின்ற பாஷையிலே குறிப்பிட்டு கேலி பேசுவது, அவர்கள் பயன்படுத்துகின்ற அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதன் காரணமாக அதை வேறு மாதிரி ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனமாக செய்து கொண்டு வருகிறார். அவருக்கு கூட எங்களால் பதிலளிக்க முடியும். நீங்கள் திருமணம் செய்திருக்கின்ற உங்களுடைய மனைவி, அவர் எந்த பாஷை பேசுறாரு, அவங்க எந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசினா அது நல்லா இருக்காது. அதனால் எப்படி அரசியலிலே நாகரீகமாக விமர்சனங்களை முன்வைக்க வேண்டுமோ அப்படி வைத்தால் அதே மாதிரியான பதில் வரும். இல்லாவிட்டால் அது தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்தால் பிராமணர்களுக்கு எதிராக, அது ஊடகங்களாகட்டும் அல்லது சினிமாவாகட்டும், அவர்கள் பேசுகின்ற மொழியை கேலி செய்து அல்லது அதை இழிவுபடுத்துகின்ற விதமாக பேசுவது என்பது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கமாக இருக்கிறது. சமூக நீதி பேசுகின்றவர்கள் ஒவ்வொரு சமுதாயத்தையும் மதிக்கின்ற பண்பை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். இம்மாதிரியான விமர்சனங்களை அவர்கள் தொடர்ச்சியாக செய்தால் அதே வகையில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் பதிலளிப்பார்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.